இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காலை உணவு இல்லைன்னா டின்னர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னா இந்த டிஷ்ஷு வந்து உடனடியாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்கம்மா. நான் வந்து 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பச்சை பட்டாணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கப்பு கெட்டி தயிர், அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இது ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அதே போல் பட்டாணி வந்து கழுவிட்டு அரைங்கம்மா. ஒரு பவுலில் இதை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. ஜார் கழுவி ஊற்றினா போதும். இந்த டிஷ்ஷு வந்து நல்லா ஹெல்த்தியான டிஷ் தான்மா. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம பட்டாணி தயிர் அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடவே பொடியை நறுக்குன ஒரு வெங்காயம், 2 கேரட்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியை நறுக்குனது. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பெப்பர், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஈவினிங் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே நான் 200 கிராம் ரவை எடுத்துருக்கேம்மா, இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகம் பேருக்கு செய்யணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, அது நம்மளோட இஷ்டம்தான். நம்ம வந்து ரவை சேர்த்துக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இழுக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். ரவை வந்து 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா கெட்டியாகும். பாருங்கள், கெட்டியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஒரு 2 சிட்டிக்கு அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பேக்கிங் சோடா வந்து நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாமா, அது கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு கரண்டி அளவுக்கு. இதோட பதம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் திரிஞ்ச போல் வரும், அதனால் கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம 3 கரண்டி மாவு ஊற்றிக்கலாமா. நான் வந்து சின்ன கரண்டியில் தான் எடுக்கேன், அதனால் 3 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ரொம்ப பெருசாக்காதீங்க, இதை வந்து ரொம்ப மெலிசாக்காதீங்க. நம்ம ஊற்றி எடுக்கும் போது உடையும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் உடைய தான் செய்யும். கொஞ்சமாக எண்ணெயும் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு உடஞ்சிடும். பாருங்கள், மேலே வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் சேருங்க, ஏன்னா உள்பக்கம் வெந்து வரணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் தேங்காய் சட்னி மட்டும் கூட போதும். அவ்வளோதான், சூப்பரான காலை உணவு ரெடி.